ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெலுங்கில் ரிலீஸ் ஆன பெத்தி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோ ராம் சரண் மலைவாழ் மக்களில் ஒருத்தவராக இருக்கார். அவருக்கு ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனாலே ஊரில் நடக்கிற கிரிக்கெட் டோர்னமெண்ட் எல்லாத்துலேயும் கலந்துக்கிறாரு. அதே நேரத்தில் இவங்க மலைவாழ் மக்களாக இருக்கிறனால அவங்க வேலை பார்க்க போகிற இடத்துல யாருமே இவங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலே ராம் சரண் ரொம்ப டென்ஷனாகவே சுற்றிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் ஜெகபதி பாபு ட்ரெயினை நிப்பாட்டுறக்காண்டி ஒரு போராட்டம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் எதுக்காண்டி இவர் இவ்வளோ போராடுறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம ராம் சரண் ஒரு கட்டத்தில் இது எப்படியாவது நான் எடுத்து இந்த ஊரில் நம்ம ட்ரெயினை நிப்பாட்டி ஆகுறேன் அப்படின்னு சொல்லி சவால் விடுறாரு. அதுக்கு அவர் எந்த வழியை சூஸ் பண்ணி எப்படி ட்ரெயின் அந்த ஊரில் நிறுத்தினாரு, எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணார், கடைசியில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் பாபு சனா அவரோட ஒர்க்கை நல்லாவே கொண்டு போயிருக்காரு. ஒரு ஆக்ஷன் த்ரில்லரை எப்படி கொண்டு போகணுமோ அதை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ராம் சரண் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே இந்த படத்தை தனியால் தூக்கி நிறுத்தியிருக்காரு. நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக் போனாக அமைஞ்சதே நம்ம சினிமாட்டோகிராஃபர் தான். எதுக்குன்னா அவர் அந்த கிரிக்கெட்டில் ஆடுற சீனை காமிச்சது எல்லாமே சூப்பராக ட்ரோன் ஷாட்டில் ரொட்டேட்டிங்லாம் நல்லா காமிச்சிருந்தாரு. அதே மாதிரியே அந்த குஸ்தி போட்டியும் நல்லாவே காமிச்சிருந்தாரு. கடைசி கிளைமேக்ஸில் பேரா ஒலிம்பிக்கு அந்த ட்ரோன் ஷாட்டில் ஒரு ரன்னிங் ஷாட் ஒன்று வச்சுருப்பாங்க. அதையும் நம்ம சினிமாட்டோகிராஃபர் சூப்பராக காமிச்சிருக்காரு. நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இந்த படத்தை 90s காலத்தில் நடக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே சினிமாட்டோகிராஃபரும் அவருக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் மக்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கொண்டு போய் சேர்த்தா நல்லா இருக்குமோ அதை நல்லா பண்ணியிருக்காரு. படத்தோட மியூசிக்குன்னு பார்த்தோம்னா ஏஆர் ரஹ்மான் அவரோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே படத்தில் வர பாட்டாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், இதெல்லாம் எங்கேயுமே குறை வைக்காமல் மியூசிக் டைரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. டைரக்டர் பாபு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஆக்ஷனு, ஸ்போர்ட்ஸு, ட்ராமா இதெல்லாம் கலந்து நல்லா கொண்டு போயிருக்காரு. அதே மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் பாலிடிக்ஸில் பார்த்தினா சில சீன்லாம் வச்சு படத்தில் என்னடா அது பாலிடிக்ஸை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் படம் நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பார். அதே மாதிரி கடைசி கிளைமேக்ஸில் சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி சில மெசேஜும் வச்சு முடிச்சிருக்காரு. அதெல்லாம் டைரக்டர் வச்சது ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. படத்தில் எமோஷனாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், ரொமான்ஸாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் எங்கேயுமே குறை வைக்காமல் டைரக்டர் ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா கொண்டு போயிருக்காரு. கடைசி கிளைமேக்ஸ்லேயும் ஒரு ட்விஸ்ட்டை வச்சு முடிச்சு விட்ருக்காரு. அது ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி படத்தில் சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி சில கருத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதில் முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா குடியுரிமை தான். ஆனால் இந்தியாவில் இருந்துக்கிட்டே எந்த ப்ரூஃபும் இல்லாமல் வாழ்கிற மக்கள்லாம் ரொம்ப பேர் இருக்காங்க அப்படின்னு கடைசி கிளைமேக்ஸில் நல்லா காமிச்சிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே ராம் சரணும் 18,000 வில்லேஜ் இன்னும் இந்தியாவில் இருக்குது. அந்த மக்களுக்கு யாருக்குமே அடிப்படையான ஒரு அடையாளம் இல்லாமையே இருக்கும். அதை நம்ம ராம் சரண் கடைசி கிளைமேக்ஸில் நல்லா காமிச்சிருப்பார். அதே மாதிரி டைரக்டரும் சரி, நாட்டு உரிமை எவ்வளோ முக்கியம், அதுக்கு அந்த அடையாளமாக இருக்கிற அந்த ஆதார் கார்டு, பேன் கார்டு அப்படின்னு சொல்கிற கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு அது எல்லாத்தையுமே டைரக்டர் நல்லா காமிச்சிருக்காரு. அதெல்லாம் உண்மையிலே டைரக்டர் சூப்பராக மக்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா காமிச்சிருக்காரு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் இந்த கதையை நல்லா தான் கொண்டு போயிருக்காரு. இருந்தாலும் ஃபஸ்ட் ஹாஃபில் தேவையில்லாத பாலிடிக்ஸ் சீன்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி படத்தில் ஹீரோயின் பெருசாக தேவையே இல்லை, அவங்கள வைக்கணும் அப்படின்னு தான் வச்சுருக்காங்க. இருந்தாலும் அவங்களையும் ரொம்ப கிளாமர் ரோலாக காட்டுறேன்னு ரொம்ப கேவலமாக காமிச்சிருக்காங்க. அதை நம்ம டைரக்டர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி பாலிடிக்ஸ் சீனுன்னு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதில் தேவையில்லாத காட்சியை நம்ம டைரக்டர் செகண்ட் ஹாஃப்லேயும் கொஞ்சம் வச்சுருப்பார். அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். டைரக்டர் இந்த கதையை ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷனாகவே கொண்டு போயிருந்தா இந்த படம் உண்மையிலே ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கும். ஆனால் டைரக்டர் அதை கோட்டை விட்டார். அதே மாதிரியே படத்தோட வசூலும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, டே 1ல் 136 கோடின்னு போட்டாங்க. ஆனால் 2வது நாள் வசூல் பார்த்தோம்னா மொத்தமே 36 கோடி 37 கோடி தான் வசூலாயிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தோம்னா, படத்தில் வர அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வர அந்த பொலிட்டிக்கல் காட்சி,
அடுத்து தேவையில்லாத அந்த கிளாமர் காட்சி தான். இதெல்லாம் நம்ம டைரக்டர் அவாய்ட் பண்ணியிருந்தா இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா அமைஞ்சிருக்கும். வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இந்த படம் வந்து பிளாக் பஸ்டரா இல்லை ஃப்ளாப்பா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.1 கொடுக்கலாம். இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.